Hi and hello. A warm greetings to everyone. Agriculture Makers team welcomes you to this video. And இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரிலிம்ஸோட இம்பார்ட்டண்ட் டிப்ஸ். ஆக்சுவலாக ஆல்ரெடி இதுக்கான இங்கிலீஷ் வீடியோ நம்ம போட்டிருப்போம். பட் தமிழை சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் தெளிவாக கரெக்டாக சொல்ல முடியும் அப்படின்னு ஃபீல் பண்ணேன். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வெரி ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா எல்லா எக்ஸாமுக்கும் சொல்கிறது போல தான் டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஆக்சுவலி மெனி பீப்புள் வந்துட்டு ஓவராலாக பேங்கிங் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் இதோட ப்ரிலிம்ஸ் வந்து அவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு சொல்ல முடியாது. பிஓவை கம்பேர் பண்ணும்போதெல்லாம் இது அவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ யூஸ்வலாக தான் இருக்கும். பட் ஏஎஃப்ஓக்கு தான் படிச்சுட்ருக்கேன், இல்லை நான் இதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சிக்கு படிச்சுட்டு இருந்தேன், ஸோ ஏஎஃப்ஓக்கு கொடுக்க போகிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு சில விஷயம் நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக கன்சிடரேஷனில் எடுத்துக்க வேண்டிய டைம் தான். ஏன்னா டைம் மேனேஜ்மெண்ட்டுங்கிற பொறுத்த வரைக்கும் யூஸ்வலாக நம்ம சின்ன வயசுலேருந்து சொல்கிறது தான், ஒரே கொஷினில் நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. அப்படி நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களோட ஈஸியான கொஷின்ஸை நீங்கள் கடைசியில் மிஸ் பண்ணிடுவீங்க. நீங்கள் பார்க்கவே முடியாது லாஸ்ட்டில் அந்த 50th 40th கடைசியாக இருக்கிற கொஷின் வந்துலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து பார்க்குறதுக்கான சான்ஸ் கூட கிடைக்காது நீங்கள் ஃபஸ்ட்டு கொஷின்லேயே வேஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா. ஸோ டெஃபினட்டாக சொல்கிறேன், ஒரு கொஷின் டஃப்பு, எனக்கு இது ஆன்சர் கிடைக்க லேட் ஆகும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த கொஷினில் நீங்கள் நிற்காதீங்க. நெக்ஸ்ட்டு ஸ்கிப் பண்ணி போயிட்டே இருங்க. ஸ்கிப் பண்ணி போயிட்டு உங்களுக்கு ஈஸின்னு தோன்ற இடத்துல நின்று ஆன்சர் பண்ணுங்கள். அட் லாஸ்ட் பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லா கொஷினுமே பார்த்துருப்பீங்க. அப்போ எல்லா கொஷினும் பார்த்துருக்கிற பட்சத்தில் நீங்கள் மேஜராக உங்களுக்கு ஈஸியான கொஷினுங்கிறதுக்கெல்லாம் ஒரு 10-15 கொஷினுக்கு கண்டிப்பாக ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு இன்னும் ஒரு 15-20 மினிட்ஸ் மிச்சமாகவே இருக்கும். அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உங்களுக்கு தோணியிருக்கும் நீங்கள் மார்க் ஃபார் ரிவ்யூ போட்டு வச்சுருக்கலாம். ஓகே, இந்த கொஷின் இன்னும் கொஞ்சம் லைட்டாக ட்ரை பண்ணால் எனக்கு ஆன்சர் கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற கொஷினுக்கு நெக்ஸ்ட்டு போய் ஆப்ஷனில் ஆன்சர் பண்ணுங்கள். அப்போ கண்டிப்பாக நீங்கள் மினிமம் 20 கொஷின்ஸ் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. அப்போ 20 கொஷின்ஸ் ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து 5 கொஷினோ இன்னும் ஒரு 10 கொஷினோங்கிறது வந்துட்டு உங்களோட ஆடட் அட்வான்டேஜ் தான். கண்டிப்பாக இதுவே ஒரு எக்ஸாமுக்கு 20 to 23, 25 எழுதுனீங்கனாலே மேக்ஸிமம் உங்களுக்கு நிறையா சான்ஸ் இருக்கும். பட் அதையும் மீறி இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணிங்கன்னா ஒரு 25-30 கொஷின்ஸ் கண்டிப்பாகவே நீங்கள் ஆப்ஷனில் ஈஸியாக எலிமினேட் பண்ணி ஆன்சர் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் முக்கியமான விஷயம் நான் சொல்கிறது. டஃப்பான கொஷினில் ஸ்டார்டிங்கில் கை வைக்காதீங்க. நீங்கள் உங்கள் மேலே உங்களுக்கு எவ்வளோ கான்ஃபிடென்ட் இருந்தாலும் சரி, டஃப்பான கொஷினில் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நான் இங்கே மென்ஷன் பண்ணிக்க வேண்டியது. நெக்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஸ்ட்ராங் சப்ஜெக்ட் எது, வீக் சப்ஜெக்ட் எதுன்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. இது எங்கே ஹெல்ப் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, எனிஹவ் இட் கம்ஸ் டு டைம் மேனேஜ்மெண்ட் ஒன்லி. பட் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், நீ வந்து மிஸ்ஸிங் நம்பர்ஸ் வந்தால் போடலாம், ராங் நம்பர் வந்தால் டச் பண்ண வேணாம், டைம் எடுக்கும். நான் இது தான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது ரீசனிங்கில் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா ஈஸியான சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸோ இல்லை ஈஸியான திங்ஸ் வந்துச்சுனாலும் டச் பண்ணலாம். அதுவுமே லாஸ்ட்டாக தான் டச் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்வேர்ட், அவுட்வேர்ட் ஒரு 2-3 பேராமீட்டர் தாண்டி அதில் நீங்கள் அங்கே கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீ அதை டச் பண்ண வேண்டாம், நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு லாஸ்ட்டாக வந்து சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஏன் டச் பண்ணணும் தெரியல, அதுக்கே ஒரு 10 மினிட்ஸ் எடுத்துருச்சு, கரெக்டாக ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணேன். அந்த 5 கொஷின்ஸ்க்குமே ஆன்சர் வந்துருச்சு. பட் என்னால் ஆன்சர் வந்து கொடுக்குறதுக்கு முன்னாடி ஸ்க்ரீன் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்படி சொல்லும்போது இதுக்கு நீங்கள் 5 டிஃப்ரெண்ட் கொஷின்ஸு நீங்கள் ட்ரை பண்ணி ஈஸியாக டக்குன்னு ஆன்சர் போட்டு போயிட்டே இருக்கலாம். அதாவது இது டச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை, ஆஸ் மை பாயிண்ட் ஆஃப் வியூ எனக்கு இது டஃப்னு ஃபீல் ஆச்சு. ஸோ இதை நம்ம கடைசியாக டச் பண்ணிக்கலாம், எனக்கு எதுவுமே ஆப்ஷன் இல்லை அப்படிங்கிற போது. ஸோ வந்து உங்களோட பெஸ்ட் டாப்பிக்கை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணி ஆன்சரை போடுங்க. அதுக்கு நீங்கள் ஸ்கிப் பண்ணுறதுலும் டைம் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. அதையும் நான் இம்பார்ட்டண்ட்டாக மென்ஷன் பண்ணி சொல்கிறேன். அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தேடி அங்கே இங்கேன்னு ஓடக்கூடாது. ஃபஸ்ட்டு எனக்கு வந்து ஓகே ஆப்டிடியூட் ஓப்பன் ஆகுது, ஃபஸ்ட்டு பார்க்குறேன் ராங் நம்பர் இருக்குது, 5 கொஷின்ஸ் கண்டினியூஸாக ராங் நம்பரே இருக்குது, நான் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டேன். நெக்ஸ்ட்டு சிம்பிளிஃபிகேஷன் இருக்குது, ஓகே போட்டுருவேன். அடுத்து நெக்ஸ்ட்டு ரேஷியோ இருக்குது, ஓகே போட்டுருவேன். அதுக்கு அடுத்து ஓகே ஒரு டஃப்பான ஒரு 6-7 லைனுக்கு வந்துட்டு ஏதோ அப்ளிகேஷன் ஓரியன்ட் சம்மா வந்துருச்சு, ஓகே இது நமக்கு டைம் எடுக்கும் போல் இருக்குது, வேண்டாம் லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம். அடுத்து அந்த மாதிரி போயிட்டு ஓவராலாக அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 கொஷின்ஸ் கண்டிப்பாக அட்டன் பண்ணியிருப்பீங்க. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி
அதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்ட் வரும்போது கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டஃப்னஸ் இருக்கிறத ஃபஸ்ட்டு போடுங்க. அதுக்கப்புறம் வேணால் டைம் இருந்துச்சுன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து ரொம்ப டைம் எடுக்கிற சம்மோ இல்லை டஃப்பாக இருக்கிற சம்மோ நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ரீசனிங்கும் அப்படி தான். ஏஜஸாக இருக்கட்டும், பிளட் ரிலேஷனாக இருக்கட்டும், ஃபார் எக்ஸாம்பிள் சில்லாஜிசமாக இருக்கட்டும், இது எல்லாமே ஈஸியாக இருக்கும். 5 கொஷின் கேட்குறாங்க ஒரு டாப்பிக்கில் இருந்துன்னா கண்டிப்பாக ஒரு கொஷின் ஆன்சர் பண்ண முடியாது தான். அந்த ஒரு கொஷினில் நின்று நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக நீங்கள் வேறு வந்து ட்ரை பண்ணணும். இதுதான் நான் சொல்ல வரேன். டைம் மேனேஜ்மெண்ட் தான் ஆல் த மோஸ்ட் நான் சொல்ல வர விஷயம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா அக்யூரசி ரொம்ப முக்கியம். ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணும்போது ஓகே இதுவாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எதையுமே போடாதீங்க. அவங்க ரவுண்ட் ஆஃப் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா ரவுண்டட் ஆஃப்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அங்கே போடுங்க. அங்கே போய் வந்துட்டு இதுவாக இருக்கலாங்கிற மாதிரி கெஸ்ஸிங்கில் எந்த ஆன்சரையும் போடாதீங்க. நம்மளோட கரெக்டான கொஷினுக்கான ஆன்சரையுமே அது வந்து சாப்பிட்ரும். அக்யூரசி இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட்ங்க. அக்யூரசி அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வந்துட்டு மேத்தமேட்டிக்கல் திங்ஸில், அதாவது ரீசனிங்காக இருக்கலாம், ஆப்டிடியூடாக இருக்கலாம், 100% உங்களுக்கு ஆன்சர் வந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் போடுங்க. நீங்கள் கெஸ் ஒர்க்கில் அந்த ரெண்டுத்துலேயும் ஒர்க் அவுட்டே ஆகாது. நீங்கள் வேணால் இங்கிலீஷில் வந்து லைட்டாக ஆன்டனம்ஸ், சினானம்ஸ் இந்த மாதிரி கொஷின் வர இடத்துல நீங்கள் கெஸ் பண்ணலாம். அதுவுமே 100% தெரிலனா எனக்கு ஒரு 90%, அட்லீஸ்ட் எனக்கு ஒரு 80%க்கு மேலே இதுதான் வருங்கிற மாதிரி எனக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்குது அப்படிங்கிறத கெஸ் ஒர்க் பண்ணுங்கள். 50-50 அப்படிக்கெல்லாம் கெஸ் ஒர்க் போகாதீங்க. மினிமம் 60% கீழே உங்களுக்கு வந்துட்டு கெஸ்ஸிங் இருந்துச்சுனாலே அதுக்கு நீங்கள் போகாதீங்க. பெட்டர் வேறு ஆப்ஷன் நீங்கள் ட்ரை பண்ணலாம். கம்மிங் டு இங்கிலீஷ், மேக்ஸிமம் நம்ம பீப்புளுக்கு வந்துட்டு இங்கிலீஷுங்கிறது வந்து பெரிய பேரியராக இருக்காது. ஏன்னா வந்துட்டு செக்ஷனல் கட் ஆஃப்ங்கிறது இங்கிலீஷில் கம்மியாக தான் இருக்கும். எனிஹவ் எப்படி இருந்தாலும் நம்ம செக்ஷனல் கட் ஆஃப் கிளியர் பண்ணிவிடுவோம். ஏன்னா பேசிக் இங்கிலீஷ் ரூல்ஸ் நமக்கு யூஸ்வலாகவே தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலாக நம்மளோட சேனல்லையுமே 2-3 வீடியோஸ் வந்து கிராமர் பேசிக் ரூல்ஸ் 2 வீடியோஸ் இருக்குது. நான் வந்து லிங்க் ப்ரொவைட் பண்ணுறேன். ஒரு வாட்டி நீங்கள் ஓவராலாக பார்த்துக்கோங்க. அப்புறம் பேசிக்கான இங்கிலீஷ் ரூல்ஸ், அதாவது சிம்பிள் ப்ரெசன்ட், சிம்பிள் பாஸ்ட்டு, ஹேஸு, ஹாவு, நெய்தர், நார், எய்தர், ஆர், ஒன் ஆஃப் த, நன் ஆஃப் த, அந்த மாதிரியான திங்ஸ் பார்த்துக்கிட்டனாலுமே கண்டிப்பாக பேசிக் கொஷின்ஸ் அதுலேருந்து வரும். என்னை பொறுத்த வரைக்கும் ரீடிங் காம்ப்ரஹென்ஷன் வந்துட்டு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங்னு நான் சொல்லுவேன். ரீடிங் காம்ப்ரஹென்ஷன் பொறுத்த வரைக்கும் 5 கொஷின் இருக்குன்னா 4 கொஷின்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். ஒன்று டஃப்பான வொக்காபுலரியாக கொடுத்துருக்கலாம். இல்லை 5th கொஷின் வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கும்போது நமக்கு மேபி ஒரு சில டவுட்ஸ் வந்து வரலாம். 4 கொஷின்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். வொக்காபுலரியுமே அந்த வேர்டை பார்த்து உங்களுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியலன்னா கூட அந்த லைனை ஓவராலாக படித்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் கண்டுபிடிக்க முடியும். டெஃபினட்டாக அஸ்யூம் பண்ண முடியும். அந்த மாதிரியான கொஷினாக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் காம்ப்ரஹென்ஷன் போகலாம். கிளாஸ் டெஸ்ட்டுமே வந்துட்டு 5 ஆப்ஷன் கொடுக்குறாங்கன்னா அதில் 2 ஆப்ஷன் மொக்கையாக தான் இருக்கும். ஈஸியாகவே எலிமினேட் பண்ணிக்கலாம். மிச்சம் 3 கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா எனிஹவ் ஓகே இது வந்து பீன்னு இருக்குது, இது வந்து பீயிங் இருக்குது, ஸோ இதுக்கு லிங்கே ஆகாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எலிமினேட் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் ஆன்சர் போடலாம். இது வந்து யூஸ்வலாகவே நம்ம பண்ணுற விஷயந்தான். அதை நீங்கள் அங்கே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக ஓவராலாக நான் இந்த விஷயங்கள் எல்லாம் தான் சொல்லணும்னு நினச்சேன். பட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங் நான் வந்து மெயினாக சொல்லணும்னு நினச்சது, உங்களோட பெஸ்ட்டு டாபிக் எதுன்னு மறுபடியும் சூஸ் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷா, ஆப்டிடியூடா, ரீசனிங்கா சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த சப்ஜெக்டில் டு த மேக்ஸிமம் நீங்கள் ஜஸ்ட்டு பாஸ் வந்து அங்கே நீங்கள் யோசிக்கவே கூடாது. அங்கே டு த மேக்ஸிமம்னு தான் நீங்கள் யோசிக்கணும். நீங்கள் கிரிட்டிக்கல் திங்கராக இருந்தால் ரீசனிங்கில் சூப்பராக எடுக்கணும். அதே வந்து எனக்கு மேத்தமெட்டிக்கலில் நான் சூப்பர் அப்படின்னா நீங்கள் ஆப்டிடியூடில் நிறையா எடுக்கணும். இல்லை இங்கிலீஷ் எனக்கு ஓரளவுக்கு பெட்டராக வரும்னா நீங்கள் நிறையா ஸ்கோர் பண்ணணும். எங்கேயாவது ஒரு இடத்துல ஜர்க்கானீங்கன்னா கூட ஓவரால் கட் ஆஃபில் உங்களுக்கு அது ஹெல்ப் பண்ணும் கண்டிப்பாக. ஸோ இல்லை நான் ரீசனிங் தான் சூப்பராக போடுவேன், பட் இந்த டைம் எனக்கு ரீசனிங் வந்து டஃப்பாக வந்துருச்சுன்னா டெஃபினட்டாக மற்ற செக்ஷன்ஸ் ஈஸியாக தான் வரும். ஏதாவது ஒரு செக்ஷன் டஃப்பாக இருந்துச்சுன்னா மற்ற 2 செக்ஷன் கண்டிப்பாக ஈஸியாக தான் இருக்கும். மேக்ஸிமம் நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். நான் கூட அப்படி தான், நான் ரீசனிங் தான் சூப்பர் அப்படின்னு தான் நினச்சிட்டு போனேன். பட் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தாச்சுன்னா ஆப்டிடியூடில் லாஸ்ட் டைம் வந்துட்டு நல்லா ரீசனிங் டஃப்பாக இருந்தது. நான் ஆப்டிடியூடில் ரீசனிங் விடையுமே நல்லா ஸ்கோர் பண்ணேன். ஸோ வந்து நீங்கள் ஒன்று நினச்சிட்டு போகலாம். பட் அந்த இடத்துல வந்து ஒரு செக்ஷன் டஃப்பாக இருக்குது அப்படின்னா அங்கேயே நீங்கள் வந்து ஐயோ நம்ம ஈஸின்னு நினச்ச சப்ஜெக்டே வந்து இவ்வளோ டஃப் ஆகிடுச்சே, ஸோ நெக்ஸ்ட்டு வரப்போகிறது எப்படி இருக்குமோன்னு தயவு செய்து மனசை மட்டும் விட்டுறாதீங்க. ஓகே இது கஷ்டமாக இருக்குது, அட்லீஸ்ட் செக்ஷனல் கட் ஆஃபாவது இங்கே கிளியர் பண்ணுவோம், பட் நமக்கு இன்னும் 2 செக்ஷன்ஸ் இருக்குது, அங்கே நம்ம பெஸ்ட்டாக கொடுப்போம்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த ஃபார்வர்டிங் பாயிண்ட்டோட மூவ் பண்ணணும். அதை விட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்ததே இப்படி இருக்கே, செகண்டும் அவ்வளோதான், மூட் ஸ்பாயிலு அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிங்கன்னா
தட் வில் நாட் ஒர்க் அவுட் அட் எனி காஸ்ட். ஸோ அதுதான் நான் தெளிவாக சொல்கிறேன். ஒரு டாபிக் கஷ்டமாக இருந்தால் 2வது டாப்பிக்கில் ஸ்கோர் பண்ண பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஷின் கஷ்டமாக இருந்தால் கண்டிப்பாக செகண்ட் கொஷின் ஈஸியாக இருக்கும். அதில் எந்த டவுட்டுமே இல்லை. கண்டிப்பாக ஈஸியாக தான் இருக்கும். கண்டிப்பாக ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். கான்ஃபிடென்ட்டோட எக்ஸாமுக்கு போங்க. இது எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் சொன்னால் உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கும். அப்போ நீங்கள் வந்து எது நமக்கு நல்லா வரும், எது நல்லா வராது, இந்த மாதிரி தேவையில்லாத யோசனைகள்லாம் வரும் அப்படிங்கிற ரீசன்னால் தான் முன்னாடியே இந்த வீடியோ அப்டேட் பண்ணுறேன். ஓரளவுக்கு பிளான் பண்ணிக்கோங்க, எந்த மாதிரி போகலாம், எந்த மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக கொஷின்ஸ் ஈஸியாக தான் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் பெஸ்ட்டாக பண்ணுவீங்க. ஐ ஹாவ் குட் ஹோப் ஆன் யூ and all the best and congratulations in advance. These are all the things which I want to share with you. இதுதான் முக்கியமாக சொல்லணும்னு நினச்சேன். சரி, நம்ம லாங்குவேஜில் சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே சொல்ல முடியும்னு தோணுச்சு. அதனால தான் நான் இன்னொரு வீடியோ மேக் பண்ணேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க் யூ ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட்ஸ் அண்ட் டூ சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் இஃப் யூ லைக் த வீடியோ. கண்டிப்பாக மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ஆன்சர் பண்ணுறேன். என்னால் முடியலன்னா எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டாச்சும் ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ. see you all again.